உங்களுடைய விட்ஜெட் ஆப்பில் ட்ரேட் பண்ணும்போது அப்பீல் எப்படி கொடுக்கணும்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணாமலே வந்து பெய்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் இதில் எப்படி கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை யூஎஸ்டிடி இருந்தாலும் சரி எப்படி வந்து ரீஃபண்ட் வாங்குறது அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 2 அப்பீல் வந்து இன்றைக்கி வந்து ஆயிருக்கு. நான் வந்து கஸ்டமர் சேட்டில் லைவ் சேட் வந்து போட்டிருக்கேன். ஆன்லைனில் பாருங்கள், 22 பேர் வந்து இப்போ என்ன மாதிரியே வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போ பேக் போய்க்கலாம். இப்போ என்னோட P2Pயில் அப்பீலில் இருக்கிற ஆர்டர் ஹிஸ்ட்ரியை போயிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்களும் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு அது மாதிரியே வந்து நீங்களும் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்தோடனே இது மேலே P2Pன்றது மேலே வச்சு நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஆர்டர் ஹிஸ்ட்ரியெலாம் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இப்போ இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2 அப்பீல் வந்து காமிக்குது. இங்கே பாருங்கள் அண்டர் அப்பீல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அண்டர் அப்பீல்னு இருக்குது. ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5700 இன்னொரு அமௌண்ட் வந்து 17380. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5700 இந்த அமௌண்ட் வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இந்த அமௌண்ட் என்னாச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து பை பண்ணேன். இவர் வந்து செல்லரு. இவர் வந்து என்கிட்ட வந்து யூஎஸ்டிடி வந்து செல் பண்ணாப்புல மார்னிங்கே. நான் வந்து பேமெண்ட் பண்ணேன். அமௌண்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்லேருந்து வந்து டெபிட் ஆகிடுச்சு. ஆனால் இவருக்கு வந்து கிரெடிட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பீல் வந்து கொடுத்துட்டாரு. நான் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் ஆனால் இவர் வந்து வெயிட் பண்ணல. இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்பீல் கொடுத்துட்டாரு. ஓகே, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அப்பீல் வந்து ப்ராசஸ் பண்ணோம். இந்த மாதிரி அப்பீல் கொடுத்த உடனே இது வந்து நானும் ஒரு பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் இது. ஓகே, அப்பீல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வந்து கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து சேட் வந்து நமக்கு இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாய், தேங்க்யூ யுவர் பேஷியன்ஸ், வி ஆர் கரண்ட்லி ப்ராசஸிங் த ட்ரான்சாக்ஷன் டைம் டு எக்ஸிட் த ப்ராசஸ். ப்ளீஸ் அப்லோட் த ப்ரூஃப் ஆஃப் த பேமெண்ட் இன் த சேட் பேஜ். ஷோ த எதர் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர்ட் த ஃபண்ட்ஸ் டு த செல்லர் or that you have not received the payment from the buyer. Note that failure to provide the valid proof of may result in the restrictions on buyer P2P account. Thank you for your understanding and cooperation சொல்லி கொடுத்துருக்காரு. என்னன்னா, இப்போ வந்து நான் வந்து பேமெண்ட் ப்ரூஃப், நான் ஆக்சுவலாக பையர்ன்றது நான் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணல அப்படின்னா என்னோட P2P வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவோம். அதனால் வந்து ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அப்பீல் வந்து ஆப்போசிட் பார்ட்டி, கவுண்டர் பார்ட்டி தான், அவர் தான் வந்து அப்பீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து என்கிட்ட வந்து எவிடன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஐ டிட் நாட் ரிசீவ் த பேமெண்ட்னு கொடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் திரும்பவும் கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து வந்து சேட் பண்ணியிருக்காங்க. டியர் பையர், ப்ளீஸ் அப்லோட் த ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட். ஃபெயிலியர் டு கம்ப்ளீட் வில் ரிசல்ட் இன் த கேன்சலேஷன் திஸ் ஆர்டர். டு அவாய்ட் த கேன்சலேஷன் யூ கேன் அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் த பேமெண்ட் இன்ஸ்டன்ட்லி ஆர் டீட்டெயில்ஸ் பேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது நான் என்ன பண்ணேன், என்னோட கோட்டாக் மஹிந்திரா பேங்க்லேருந்து நான் வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். நான் வந்து கோட்டாக் மஹிந்திராவோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து அழித்த மாதிரி மறைச்சிக்கிட்டேன், ஹைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் 5700 வந்து காமிக்குது. ஸோ என்னோடய அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் டெபிட் வந்து இந்த இடத்துல வந்து என்னோடய ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஸோ அதனால் இதை வந்து அவங்க கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து பார்த்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், செக் மை பேங்க் ஸ்டேட்மெண்ட், அமௌண்ட் டெபிட்டட் ஃப்ரம் மை எண்ட், மை பேமெண்ட் ப்ராசஸிங் நாட் ஃபெயிலியர். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மை பேமெண்ட் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது, நாட் ஃபெயிலியர். ஓகே, மணி ஆல்ரெடி ஆன் இட், செல்லர் பேங்க் அக்கௌண்ட் ப்ராசஸிங் மை பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மணி வந்து ஆல்ரெடி வந்து ஆனில் இருக்குது, செல்லரோட பேங்க்கில் ரிசீவ் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமும் திரும்ப என்னோடய சைட்லேருந்து வந்து வீடியோ ப்ரூஃபும் வந்து நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வீடியோ ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளே ஸ்டோர் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஆப்லேருந்து பேமெண்ட் பண்ணணும் அந்த ஆப் பேர் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நான் ஜிபேலேருந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஜிபே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் தான் நீங்கள் மஸ்ட்டு பண்ணணும். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த 5700 வந்து பே பண்ணியிருக்கேன். அந்த இது வந்து ஷோ ஆகுது. அதுக்கப்புறமே வந்து ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலையுமே போய் நான் வந்து காமிப்பேன். இந்த மாதிரி நீங்களும் போய்ட்டு உங்களோட பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ ப்ரூஃப் வந்து எடுத்து சப்மிட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், செக் மை வீடியோ எவிடன்ஸ் அப்படின்ட்டு கடைசியாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த செல்லர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ், தேங்க்யூ, பட் பிலீவ் மீ, ஐ வில் ரிலீஸ் த காயின் ஒன்ஸ் ஐ ரிசீவ் த மணி இன் டு த மை அக்கௌண்ட். அட்லீஸ்ட் வெயிட் ஃபார் த அமௌண்ட் கிரெடிட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வந்து என்கிட்ட போட்டிருக்காரு. ஓகே, எனக்கு வந்து அமௌண்ட் வந்த உடனே நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐ காட் த நோட்டிஃபிகேஷன் மை கூகுள் பே, ப்ளீஸ் வெயிட். ஓகே அப்படின்ட்டு எனக்கு கூகுள் பேலேருந்து வந்து யுவர் அமௌண்ட் வந்து ப்ராசஸ்னு வந்துச்சு. ஸோ அது வந்து இங்கே காமிக்குது. ஐ வில் வெயிட் அப்படின்னு அவர் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு. ப்ளீஸ் செக் யுவர் பேங்க் அக்கௌண்ட் ப்ரோ அப்படின்னு நான் அனுப்பியிருக்கேன். அமௌண்ட் நாட் கிரெடிட்டட் டு மை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு திரும்ப ரிப்ளை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கோம். ஃபைனலாக வந்து கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் 2 பேத்துக்குமே, டியர் பையர் அண்ட் செல்லர், ப்ளீஸ் பி பேஷண்ட் ரிகார்டிங் த பேமெண்ட் டிலே விச் இஸ் டியூ டு எ பேங்க் இஷ்யூ. த டேக்கன் USDT இஸ் ஸ்டில் ஹெல்ட் அவர் சிஸ்டம். ப்ளீஸ் காண்டாக்ட் யுவர் பேங்க், செக் த லேட்டஸ்ட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு
கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து வந்து மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிட்டு அவருக்கு வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட்டில் இங்கேயே வந்து காயின் வந்து லாக் பண்ணி வச்சுருவாங்க. 2 டேஸ் முடி பார்ப்பாங்க, 3 டேஸ் முடி பார்ப்பாங்க, 4 டேஸ் முடி பார்ப்பாங்க. அப்பயும் வந்து இஷ்யூ வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்கும்போது யாராவது ஒரு ஆள் வந்து மாட்டிப்போம். இல்லை நானாக இருந்தாலும் அவராக இருந்தாலும். ஸோ அதனால் இதில் வந்து ஏமாத்துறதுக்கு வழியே கிடையாது. ஒரு கோர்ட்டில் எப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்து தீர்ப்பு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு அப்பீல், இந்த அப்பீலும் போய் பார்த்துடலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ பேக் வந்தாச்சு. இந்த 17,380 இந்த அமௌண்ட் என்னன்னா ஆக்சுவலாக இவர் வந்து பேயே பண்ணலை. நான் வந்து ஆன்லைனில் ஆட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு என்னோட ட்ரேட் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாப்புல, பெய்டு கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. என்னோட யூஎஸ்டிடி போயிட்டு லாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் தான் வந்து அப்பீல் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் கேன்சல் அப்பீல்னு இருக்குது. இப்போ நான் அப்பீல் பண்ணேன் அப்படின்னா கேன்சல் நான் தான் பண்ணணும். இப்போ கவுண்டர் பார்ட்டி அவர் வந்து அப்பீல் பண்ணார் அப்படின்னா அவர் வந்து அப்பீல் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து சேட்டில் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். The buyer is fraud buyer, not paid on me. He's opened my order, then click on the instant paid button, then simply escape. I am requesting you customer support, ப்ளீஸ் பிளாக் திஸ் டைப் ஆஃப் யூஸர் அப்படின்னு நான் வந்து மெசேஜ் வந்து போட்டிருக்கேன். எனக்கு வந்து பேமெண்ட் வரல அப்படின்ற கிளைமுமே வந்து நான் வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து பே பண்ணாமலே பேர் கொடுத்துருங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களோட சைடு எவிடன்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஏமாத்துறான்ல உங்களோட அந்த ஃப்ராட் யூஸர் அவனால் வந்து எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் உங்களோட ட்ரேட் வந்து கேன்சல் ஆகிடும். கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து வந்து கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செக் த மை வீடியோ ப்ரூஃப், ப்ளீஸ் கேன்சல் திஸ் ஆர்டர்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஐ எம் ஃபேஸிங் 2 times சேம் இஷ்யூ, தட் டைம் மை யூஎஸ்டிடி லாக்டு 12 hours டுடே அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்படி தான் வந்து அப்பீல் வந்து ஃபைல் பண்ணணும். நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஃபெயில்டு ஆகிடுச்சினாலும் அவர் அப்பீல் பண்ணாலும் நீங்கள் அப்பீல் பண்ணாலும் எவிடன்ஸ்ன்றது 2 பேருமே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு போகும்போது அது மாதிரி தான் நம்ம 2 பேருமே போய் கவுண்டர் பார்ட்டியும் நீங்களும் 2 பேருமே வந்து எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ணோம். கஸ்டமர் சப்போர்ட்டில் 2மே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அந்த அப்பீல் வந்து ரிசால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப் வந்து 100% செக்யூர் தான். அதனால் வந்து அமௌண்ட் ஃபெயில் ஆகிடுச்சு இல்லை வந்து பே பண்ணாமலே பெய்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதனால் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி ஸோ நீங்கள் யாரும் வந்து பேனிக் ஆக தேவையில்லை. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.